ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोस्तुते। போன வாரம் நம்ம பார்த்தது என்னன்னா ஜனமேஜயனுடைய யாகத்துக்கு அப்புறம் வியாசர் வரார், எல்லாம் நின்னு போறது. அதுக்கப்புறம் வியாசர் அவருக்கு தேவி பாகவதத்தை பத்தி சொல்றார். இந்த மாதிரி தேவி பாகவதத்தை பத்தி ஆரம்பிக்கும் பொழுது கதைக்குள்ள கதையா போறது. அவர் சில கேள்விகள் கேட்கிறார். அந்த கேள்விதான் நாரதர் ஒரு தடவை வியாசர் ஒரு தடவை நாரதர் கிட்ட கேட்டதாகவும், நாரதர் அதே கேள்விகளை பிரம்மன் கிட்ட, அதாவது அவருடைய அப்பா கிட்ட கேட்டதாகவும், அப்போ பிரம்மதேவருக்கும் நாரதருக்கும் இருக்கிற அந்த சம்பாஷணை தான் இப்ப போயின்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி போகும்போது பிரம்மதேவர் நாரதர் கிட்ட சொல்றார், இந்த மாதிரி நானு சிவன் விஷ்ணு 3 பேரும் இப்படி பார்த்துட்டு இருக்கிறச்ச ஒரு ஒரு ரூபத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு விமானம் வந்தது. அந்த விமானம் எங்களை ஒவ்வொரு இடமா அழிச்சுன்னு போனது. ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க விதவிதமான பிரம்மலோகம் பார்த்தோம். அப்புறம் இன்னொரு பிரம்மன், இன்னொரு சிவன், இன்னொரு விஷ்ணு, இன்னொரு இந்திரலோகம். இந்திரலோகத்துல நிறைய இந்திராதி தேவர்கள். அதே மாதிரி நம்ம இந்த பேரலல் யூனிவர்ஸ்ன்னு சொல்றோமே, அந்த மாதிரி எல்லா லோகமும் இவங்க பாக்குறாங்க. அதுக்கப்புறம் மகாவிஷ்ணுவுக்கு அம்பாளுடைய தரிசனம் கிடைக்கிறது. அப்போ தேவி ஸ்துதி பண்றார். தேவியுடைய ஸ்துதி பண்ணி முடிச்சுட்டு, ஹே சிவே, எனக்கு எப்பவுமே அகண்ட ஞானத்தை நீ கொடுத்து அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி கடைசியில பிரார்த்தனை பண்ணிக்கிறார். புவனேஸ்வரி துதி, ஸ்துதி, தமிழ்ல துதின்னு வந்துருக்கு, ஸ்துதி. இவ்வாறு விஷ்ணுவானவர் துதித்து ஆனந்த பரவசமுற்று மௌனமாக இருந்தார். பிறகு ருத்ரமூர்த்தி தேவியின் சந்நிதியில் துதிக்க துவங்கினார். இப்போ நம்ம பிரம்மா விஷ்ணு சிவா அப்படின்னு தான் சொல்லி பழகியிருக்கோம் இல்லையா? பிரம்மன் சிருஷ்டிகர்த்தா, விஷ்ணு ஸ்திதிகர்த்தா, சிவன் சம்ஹாரகர்த்தான்னு. சாதாரணமா ட்ரெடிஷ்னலா பார்த்தோம்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு தான் சொல்லுவாங்க. ருத்ரர் தான் சம்ஹாரகர்த்தா அப்படின்னு சொல்றது வந்து சிவன் மங்கள ஸ்வரூபமானவர். இந்த சைவத்துல நம்ம பேசுறது, சைவ சித்தாந்தத்துல சிவனை பத்தி பேசுவாங்க, ருத்ரனை பத்தி பேசுறது சிவனை பத்தி பேசுவாங்க. ருத்ரரை சம்ஹார கர்த்தாவாக பாக்குறது உண்டு. அதனால பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு சொல்றதுதான் சாதாரணமா ட்ரெடிஷ்னலி அதுதான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிரம்மா விஷ்ணு சிவான்னு ஆயிருக்கு. பிறகு ருத்ரமூர்த்தி தேவியின் சந்நிதியில் துதிக்க துவங்கினார். ஹே தேவி, சிவனும் அரியும் உன்னுடைய சங்கல்பத்தினால் தோன்றியவர்கள். நான் உன்னுடைய சத்துவகுணத்தின் ரூபன், சத்குணத்தின் ரூபன். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகிய 5 பூத உருவமாகவும், மனம், புத்தி முதலிய காரண ரூபமாகவும் நீயே இருக்கிறாய். உன்னால் படைக்கப்பட்ட நாங்கள் மூவரும் உலகை படைத்து காத்து அழித்து வருகிறோம். உன்னால் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த உலகமாகவும் பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களான மும்மூர்த்திகளாகவும் நீயே இருக்கிறாய். மேலும் உலகில் பலவிதமான அலங்காரங்களாலும் ஆனந்தங்களாலும் நீ உன் விருப்பம் போல் நீயே அனுபவிக்கிறவளாகவும் அனுபவிக்காதவளாகவும் விளையாடுகிறாய். நாங்கள் எங்கள் தொழிலை செய்ய துவங்கும் போதே உன்னை எண்ணித்தான் துவங்குகிறோம். ஏ மனோகரியே, நீ குளிர்ந்த உள்ளம் வாய்ந்தவளாக இல்லை என்றால்
நாங்கள் சத்துவ ரஜஸ் தாமச குணம் உடையவர்களாக எப்படி இருக்க முடியும்? வான்வழியே நாங்கள் விமானத்தில் வரும்போது நாங்கள் பார்த்த உலகங்களை நாங்களா படைத்தோம்? நித்திய யுகதியே, மங்கையர் உருவத்தினுடன் இருக்கும் நாங்கள் புருஷ ரூபத்தை அடையவோமாயின் உன்னுடைய திருவடி தாமரைகளை தரிசிக்க முடியுமா? அதனால் இந்த பெண் உருவத்தில் எங்களுக்கு வெறுப்பு உண்டாகவில்லை. அம்பிகே, உனக்கு என் மேல் தயை இருக்குமானால் அற்புதமாயும் அனாதியாயும் உள்ள நவாட்சர மந்திரத்தை எனக்கு உபதேசம் செய். ஸ்ரீவித்யா உபாசனையில நவாட்சர மந்திரம்ங்கிறது ரொம்ப விசேஷம். பூர்வ ஜென்மத்தில் அந்த மந்திரத்தை நான் ஜபித்தேன், இன்று மறந்தேன். ஹே ஜனனி, ஹே பிரணவஸ்வரூபிணி, நீயே அந்த மந்திரத்தை எனக்கு உபதேசித்து என்னை கரையேற்ற வேண்டும் என்று ருத்ரர் பிரார்த்தித்தார். அவர் வேண்டியவாறே பராசக்தி அந்த மந்திரத்தை அவருக்கு உபதேசம் செய்தாள். பிறகு ருத்ரர் அதை ஜபித்தார். இவ்விதமாக ருத்ரர் ஜபித்து பரமாத்மா உருவாக ஜபநிஷ்டையில் இருப்பதை கண்டதும் நானும் தேவியை பலவாறாகவும் துதித்து பூஜித்தேன். பிரம்மன் சொல்றார். முடிவில் நான், தேவி, எனக்கு ஒரு சந்தேகம். அதாவது பரமசிவமானது ஏகமேவ அத்விதீயம் என்று வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த தன்மையுடையவள் நீயா அல்லது அந்த பரமசிவமா? நீங்கள் இருவரும் ஏகமா த்விதமா என்பதும் என்னால் அறிய முடியவில்லை. இந்த சந்தேகத்தை நீதான் நிவர்த்திக்க வேண்டும். ஸ்திரீயாகவும் நீயே இருக்கிறாயா அல்லது புருஷனாக இருக்கிறாயா? இதையும் நீ எனக்கு விளக்கி அருள வேண்டும். உன்னை பற்றிய உண்மையை அறிந்து கொள்வேனாயில் சம்சார கடலில் இருந்து விடுபடுவேன். இந்த டவுட் எல்லாருக்குமே உண்டு இல்லையா? இப்போ நம்ம சுவாமி அப்படின்னு சொல்லும்போது ஆணாக இருக்கா பெண்ணாக இருக்கா? நம்ம வேதாந்தம் படிக்கும் போது கூட அபின்ன நிமித்த உபாதான காரணம்னு பார்க்கிறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது மெட்டீரியல் காஸ் வந்து தேவியாகவும் பெண்ணாகவும், இன்டெலிஜென்ட் காஸ் வந்து ஆணாகவும் நம்ம பார்க்கிறோம். இந்த சந்தேகங்கள்லாம் இருக்கு இவருக்கும். இதான் இவருக்கு இருக்குன்னா என்ன, நமக்கு இந்த புராணங்கள் மூலமாக நமக்கு எவ்வளவு அழகா வேதாந்தத்தெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க பாருங்க. ஏகமேவ அத்விதீயம்ங்கிறது சாஸ்திர வச்சனம். இருப்பதெல்லாம் ஒன்றுதான், இரண்டாவதாக எதுவுமே இல்லை அப்படிங்கிறது வேதத்துல சொல்லியிருக்கு. சோ ஏகமேவ அத்விதீயம்னு சொல்லும்போது அது சக்தியா சிவனான்னு அடுத்த டவுட் வரும்ல. பெண் தேவதையா ஆண் தேவதைய சொல்றாங்களான்னு ஒரு டவுட் எல்லாருக்கும் வரும். அதே கொஸ்டின் தான் இவரும் இங்க கேட்கிறார். இல்ல, நீங்க ரெண்டு பேருமே ஏகமா அத்விதீயமா என்பது என்னால் அறிய முடியவில்லை. நீ ஸ்திரீயாக இருக்கிறது நீதானா இல்ல புருஷனாகவும் இருக்கிறது நீதானா? இதெல்லாம் என்னது? உன்னை பற்றிய உண்மையை அறிந்து கொள்வேனாயில் சம்சார கடலில் இருந்து விடுபடுவேன். நாரதனே, நான் கேட்ட இந்த கேள்விக்கு இப்ப இவர் சொல்றார். இந்த கேள்விய பிரம்மதேவர் தேவி கிட்ட கேட்கிறார். அப்படி அவர் கேட்டதை நாரதர் கிட்ட இவர் சொல்றார். நாரதனே, நான் கேட்ட அந்த கேள்விக்கு ஆதி பகவதியான பராசக்தி விடை கூறினார். ஹே பிரம்மனே, நானும் பரமசிவமும் ஒன்றே தவிர பேதமில்லை. நானே பரமசிவம். எங்களை புத்தி பிரமையுடையவனே பேதமாக காண்பான். புத்தி பிரமைனா கன்ஃபியூஸ்ட், உண்மையை அறியாதவன் அர்த்தம். பிரமையில இருக்கான்னா அவனுக்கு தெளிவில்லாதவன் அர்த்தம். தெளிவில்லாதவனே பேதமாக காண்பான். நித்தியமாகவும் அனாதியாகவும் இருக்கும் பரபிரம்மமானது ஏகமேவ என்றும் அத்விதீயம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏகம் ஏவ,
ஒன்றுதான். It is one alone. And அத்விதீயம், without a second. இரண்டாவதாக எதுவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் உட்பொருள் என்ன தெரியுமா? ஒன்றாயிருக்கும் பரபிரம்மமானது எப்படி த்வித பாவத்தை அடைகிறது? இந்த டவுட்டும் இருக்கு. இருப்பதெல்லாம் ஒன்றுனா அப்புறம் எப்படி நம்ம எல்லாத்தையும் இரண்டாக பார்க்கிறோம்? இரண்டாகனா என்னை விட்டு வேறாக. நான் ஒண்ணு, என்னை விட்டு இருப்பது மற்றது எல்லாமே ரெண்டாவது, அவ்வளவுதான். எனிதிங் அதர் தென் மீ இஸ் செகண்ட். அது எப்படின்னா, கண்ணாடியின் நடுவில் அதன் தன்மையால் ஒரு விளக்கின் ஜோதி இரண்டாகவும் ஒருவன் உருவம் இரண்டாகவும் தெரிவதைப் போல எங்களுடைய உருவம் இரண்டாக தெரிகிறது. அவ்வளவு அழகா இருக்குல்ல? ஒரு விளக்க கண்ணாடி முன்னாடி வச்சா ரெண்டு விளக்கு இருக்கிற மாதிரி, இன்ஃபேக்ட் அது பிரகாசமாகவும் தெரியும். அது மாதிரி நாங்க ரெண்டாக தெரியுறோம். ரெண்டாக தெரியுதுங்கிறதுக்காக அது உண்மையாவே ரெண்டு இல்ல இல்லையா? அதேதான் இரண்டாக தெரிகிறது. எங்களுடைய உருவம் இரண்டாக தெரிகிறது. படைப்பின் காரணமாக நான் இரண்டு என்கின்ற பேதமாக தோன்றுவதை எந்த விதத்தில் எடுத்துச் சொன்ன போதிலும் அது திருஷ்யம் அதிருஷ்யம் என்ற பேதமுடையதாகிறதே தவிர வேறல்ல. திருஷ்யம்னா கண்ணுக்கு தெரிவது, அதிருஷ்யம்னா கண்ணுக்கு தெரியாதது. நான் ஸ்திரீயும் அன்று, ஓகே, எல்லாவற்றையும் அழிக்கும் சர்வ சம்ஹார காலத்தில் நான் ஸ்திரீயும் அன்று, புருஷனும் அன்று, அலியும் அன்று. அதையும் கவர் பண்றாங்க. அப்போ தெய்வம் இட்ஸ் நெய்தர் மேல் நார் ஃபீமேல்னா அப்ப இன்பிட்வீனா இருக்குன்னா நோ, அதுவும் இல்லை. மறுபடியும் உற்பத்தியாகும் காலத்தில் புத்தி, சம்பத்து, தைரியம், புகழ், நினைவு, ஸ்ரத்தை, தீர்க்க ஆலோசனை, தயை, வெட்கம், பசி, தாகம், பொறுமை, தேஜஸ், சாந்தி, தூக்கம், சோம்பல், நரை, திரை, மூப்பு, ஞானம், அஜ்ஞானம், ஆசை, அபேட்சை, பலம், பலஹீனம், ரத்தம், மஜ்ஜை, மேனித்தோல், கண்கள், வாக்கு, பொய், மெய் என்றெல்லாம் புத்தியில் கற்பிக்கப்பட்டு பேதரூபமாக இருக்கின்ற இவை எல்லாமே நானாகவே இருந்து அதனதன் செயலையும் பயனையும் செய்பவளாக இருக்கிறேன். இந்த யாதேவி சர்வபூதேஷு பூதேஷு புத்தி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்ய 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 நமோ நமஹ பாக்குறோம் இல்லையா? அதுல சாந்தி ரூபேன, ஸ்ரத்தா ரூபேன, தயா ரூபேன, அப்புறம் க்ஷுதா ரூபேன, பசி, தாகம் எல்லாமே அதுல லிஸ்ட் வந்துடும். நானே இது எல்லாமாகவும் இருக்கிறேன். எப்படி இதெல்லாம் எல்லாமாகவும் தெரியும்? புத்தியில் கற்பிக்கப்பட்டு, இது புத்தியில் தெரிகிறது. அதனால பேத ரூபமாக இருக்கின்ற இவை எல்லாம் நானாகவே இருந்து அதனதன் செயலியும் பயனையும் செய்பவளாக இருக்கிறேன். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு செயல் இருக்கு இல்லையா? அந்த செயலும் அந்த செயலுக்கான பலனும் என்னவோ அதுவாகவும் நான் இருக்கிறேன். பலன்னா பாப புண்ணிய பலன் இல்லை. இதை செய்வதால் ஒரு ரிசல்ட் இருக்கு இல்லையா? ஆக்ஷன் இருக்கு. பலவீனமாக இருந்தால் எப்படி இருக்கும்? பலவீனமானவன் எப்படி இருப்பான்? அதுக்கு ஒரு பலன் இருக்குல்ல, அவன் ஒரு மாதிரி இருப்பான்ல. அது செயலையும் பயனையும் செய்பவளாக இருக்கிறேன். என்னை விட்டு பிரிந்த எந்த வஸ்துவும் இயங்காது. ஆகையால் எல்லா பொருளும் நானே என்பதை நிச்சயம் செய்து கொள்வாயாக. எல்லாமே நானாக இருக்கும்போது அந்தந்த வண்ணமும் நான் ஏன் ஆக மாட்டேன்? அந்த அந்தந்த பொருளினுடைய வண்ணம்
இந்த ஃபார்ம் அது அது அதுக்கு என்ன ஒரு தன்மை இருக்கோ அதுவாகவும் நானாகத்தான் இருக்கிறேன். புனர் உற்பவ காலத்தில், அதாவது புனர் உற்பவம்னா மீண்டும் இந்த சிருஷ்டி உருவாகும் காலத்தில், கௌரி, பிராமி, ரௌத்ரி, வாராகி, வைஷ்ணவி, சிவா, வாருணி, கௌமாரி, நாரசிம்மி, இந்திராணி என்னும் பல்வேறு பெயர்களுடன் நானே அந்தந்த சக்தி ஸ்வரூபமாயிருந்து அந்தந்த சக்திக்குரிய ஆற்றலுடன் செயலாற்றி வருகிறேன். உற்பத்தியாகிய சகல பொருள்களும் தொழிற்படும் காலத்தில் அவற்றை காரணமாக வைத்து நானே சகல காரியங்களையும் செய்கிறேன். தண்ணீரில் குளிர்ச்சி நான், நெருப்பில் உஷ்ணம் நான், சூரியனின் ஒளி நான், சந்திரனில் குளுமை நான். பிரபஞ்சத்தில் ஜீவகோட்டிகள் எதுவுமே என் சம்பந்தம் இல்லை எனில் சிறிதும் அசையக்கூட மாட்டார். இன்னும் ஒரு உண்மையை கூறுகிறேன் கேள். உலகத்தில் பலஹீனமாய் இருக்கும் ஒருவனை சக்திஹீனன் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அதமனாகி இருக்கவனுக்கும் கூட சக்திஹீனன் என்றுதான் சொல்வானே தவிர விஷ்ணுஹீனன் என்றோ ருத்ரஹீனன் என்றோ சொல்வதில்லை. கீழே விழுந்தவன், தடையுற்றவன், பயந்தவன், மந்தன், பகைவர் வசப்பட்டவன் இத்தகையவர்களை அசக்தர்கள் என்று சொல்வார்களே தவிர அருத்திரன் என்றோ அவிஷ்ணு என்றோ சொல்வதில்லை. அசக்தன்னா சக்தி இல்லாதவன். பிரம்மனே, நீ எப்படியெல்லாம் படைத்தாலும் அதற்கெல்லாம் ஆதார காரணம் சக்திதான். நீ எப்போது சக்தியுடன் கூடியவனாக இருக்கிறாயோ அப்பொழுதுதான் எல்லாவற்றையும் செய்பவனாக ஆகிறாய். உன்னைப் போலவே ஹரி, ஹரன், இந்திரன், அக்னி, சந்திரன், சூரியன், யமன், வருணன், வாயு முதலிய யாவருமே சக்தியினால்தான் தங்கள் செயல்களை செய்கிறார்கள். பூமிக்கு சக்தி இருந்தால் எதையும் தாங்கி இருக்க முடிகிறது. அது சக்தி ஹீனமாகும் போது ஒரு பரமாணுவை கூட தாங்க முடியாதவாறு அசக்தியை அடைகிறது. நீர் வடிவமாய் உள்ள சர்வ நதிகளை எல்லாம் நான் அருந்த விரும்பினால் அருந்துவேன். எல்லாவற்றையுமே அழிக்க வல்ல அக்னியையும் நான் விரும்பினால் அழித்து விடுவேன். அனைத்தையும் அசைக்கின்ற காற்றையும் நான் விரும்பினால் அசையாதபடி நிறுத்தி விடுவேன். இவ்வாறே எந்தெந்த பூதங்களை எப்படி எப்படி நடத்த வேண்டும் என்று எண்ணுகிறேனோ அப்படியெல்லாம் நடத்துவேன். இந்த உண்மையை அறியாதவர்களின் சந்தேகமயமான கருத்தை நீ ஒருபோதும் உன் மனதில் ஒப்புக்கொள்ளாதே. மண்ணை கொண்டு தயாரித்த மண்பாண்டத்தை காணும்போது அது உருவாவதற்கு ஆதாரமாகிய மண் தெரிவதில்லை. மண் தெரிவதில்லைன்னா மண்ணை யாரும் கவனிக்கிறது இல்லைன்னு. எல்லாரும் மண் அந்த பாட்டுன்னு தான் பாக்குறாங்களே தவிர இவந்தோ கிளே இஸ் ஆப்வியஸ் அதை யாரும் பாக்குறது இல்லை. பாண்டத்தை தான் பார்க்க முடியும். அப்படித்தான் உலகத்தையும் உலகத்தில் உள்ள யாவையுமே காணலாமே தவிர அதற்கு ஆதாரமானவற்றை காண இயலாது. சாஸ்வதம், க்ஷணிகம், சூன்யம், நித்தியம், அனித்தியம், கர்த்தா, அகங்காரம் என்று தத்துவங்கள் 7 வகைப்படும். இவற்றில் முதன்மையானது அகங்காரம். அது மமகார தத்துவத்திலிருந்து உண்டாயிற்று. அகங்காரம்னா நான், மமகாரம்னா என்னுடைய, ஐ அண்ட் மைன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது நீ இந்த அகங்கார தத்துவத்தை கொண்டு பிரபஞ்சத்தில் யாவற்றையும் முன்போல் படைப்பாயாக. அகங்காரம்ங்கிறது தப்பான விஷயம் இல்லை. எல்லாரும் ஈகோ ஈகோ அப்படின்னு சொல்றோம். அகங்காரம் இஸ் நாட் அ பேட் திங். அகங்காரம் மீன்ஸ் ஐ. அந்த ஐங்கிறது எந்த மாதிரியான குணங்களோட சேர்ந்து இருக்குங்கிறத வச்சுதான் நம்ம ஒருத்தங்களை பத்தி பேசுறோம். ஐ இல்லாமல் யாராலும், ஐன்னு சொல்லாம யாராலையும் இருக்க முடியாது. மூர்த்திகளே, இனிமேல் நீங்கள் உங்கள் இருப்பிடங்களுக்கு சென்று உங்களுக்குரிய செயல்களை செய்யுங்கள். ஏ பிரம்மதேவனே, நல்ல அழகும் புன்சிரிப்பும் வெண்ணிற ஆடியும் ரம்யமான ஆபரணங்களும் கொண்டு ரஜோகுணத்தோடும் மகா சரஸ்வதி என்னும் பெயரோடும் ஒரு சக்தி உன்னதமான ஆசனத்தில் வீற்றிருப்பாள். சரஸ்வதி என்னும் அந்த சக்தியை உன் லீலைக்காக மனைவியாக கொள்வாயாக.
அந்த சக்தி எப்போதும் உன்னை பிரிய மாட்டாள். அவள் என்னுடைய அம்சமானவள், அனைவராலும் பூஜிக்கத்தக்கவள். அவள் உனக்கு மனைவியாக இருக்கிறாளே என்பதற்காக அவளை அலட்சியம் செய்யாதே. அவளோடு நீ சத்தியலோகம் சென்று சிருஷ்டி தொழிலை மேற்கொள். உற்பத்திக்கு காரணமாக இருக்கும் ஜராயுஜம் முதலான 4 விதமான பீஜங்களை உண்டு பண்ணி கர்ம சகிதமாக இருக்கும் உயிர் இனங்களுக்கு முன்னுள்ள ஸ்வபாவ குணங்களை அறிந்து எப்படி சிருஷ்டி பண்ணணும்னு சொல்றாங்க பாருங்க அழகா. உற்பத்திக்கு காரணமாக இருக்கும் ஜராயுஜம் முதலான 4 விதமான பீஜங்கள். இது என்ன பீஜம்னா அண்டஜ, ஸ்வேதஜ, உத்பிஜ, ஜராயுஜ 4 விதமா இருக்கு இந்த உலகத்துல ஜீவராசிகள். அண்டஜாங்கிறது எக்ல இருந்து வருது, முட்டையில இருந்து வருது. ஸ்வேதஜாங்கிறது மாய்ஸ்சர்ல இருந்து வருது. உத்பிஜாங்கிறது விதையை பிளந்து கொண்டு வர்றது. ஜராயுஜம்ங்கிறது கர்ப்பத்திலிருந்து வருது. சோ எல்லாமே இந்த 4 விதமான பீஜம் தான். இந்த சிருஷ்டியில இருக்கிற எல்லா லிவிங் பீயிங்ஸும் இந்த 4 கேட்டகரிக்குள்ள வந்துடும். உற்பத்திக்கு காரணம் இது 4 விதமாக உற்பத்தி ஏற்படுறது சிருஷ்டி. இந்த சிருஷ்டி ஒன்னா அண்டஜமாகவோ, ஸ்வேதஜமாகவோ, உத்பிஜமாகவோ, ஜராயுஜமாகவோ தான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த 4 கேட்டகரிக்குள்ள எல்லாம் வந்துடும் இந்த சிருஷ்டிய. இந்த மாதிரி சிருஷ்டி பண்ணும்போது இந்த 4 பீஜங்களை உண்டு பண்ணி கர்ம சகிதமாக இருக்கும் உயிர் இனங்களுக்கு, கர்ம சகிதமாகனா அவங்கவுங்க பூர்வ ஜென்ம கர்மம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, கர்மத்துடன் கூடிய உயிரினங்களுக்கு முன்னுள்ள சுபாவ குணங்களை அறிந்து. So Brahma has to remember. அவர் அத ப்ரீவியஸ் சிருஷ்டிய மனசுல வச்சுட்டுதான் சிருஷ்டி பண்றார். முன்னுள்ள சுபாவ குணங்களை, அந்தந்த ஜீவனுக்குள்ள இருக்கிற குணங்களை அறிந்து அதற்கு தக்கவாறு கால கர்ம குணங்களை நியமித்து, காலம் லைஃப் ஸ்பேன், கர்ம கர்ம பலன், குணம் அவனுடைய சுபாவம் அதெல்லாம் நியமித்து லிங்காங்க பாகங்களுடையவனாக படைத்துவா. லிங்காங்க பாகங்கள்னா ஸ்திரீலிங்கம், புருஷலிங்கம் இருக்கு இல்லையா, புல்லிங்கம், இந்த மாதிரி படைத்துவா. மகாபலம் பொருந்திய அந்த ருத்ரர் உனக்கு உதவியாக இருப்பார், நீயும் சுகப்படுவாய் என்று தேவி எனக்கு அருள் கூறினாள். அது போலவே மகாவிஷ்ணுவுக்கு மனோகரமான மகாலட்சுமி என்னும் யாக சக்தியை மனைவியாக வழங்கி, மகாலட்சுமி யாக சக்தின்னு சொல்ற. யஜ்ஞத்துக்கு தேவதை யாருன்னா மகாவிஷ்ணு தான். விஷ்ணுவே இந்த லக்ஷ்மி சகல சம்பத்துக்களையும் கொடுக்கக்கூடியவள். இவள் உன்னால் மதிக்கத்தக்கவளாக எப்போதும் உன் மார்பிலே இருப்பாள். இனி உனக்கு லட்சுமி நாராயணம் என்ற பெயரும் உண்டாகும். நீ சத்துவகுண பிரதானனாக அசுரர்களின் தொல்லைகளோ துஷ்டர்களின் கொடுமைகளோ உலகில் வேறு யாராலும் சாதிக்க முடியாத காரியங்களோ எவ்வப்போது தோன்றுகின்றனவோ அவ்வப்போதெல்லாம் நீ அவதாரங்கள் எடுத்து அவற்றை போக்கி உலகை காப்பாய். இது இவருடைய டியூட்டி. பிரம்மன் ரஜோகுணம், விஷ்ணு சத்துவகுணம். உலகத்துல அசுரர்கள் துஷ்டர்கள் யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி இருக்கு இல்லையா, அதே மாதிரி அதேதான் அவர் சொல்றார் பகவான். அவற்றை போக்கி உலகத்தை காப்பாயாக. உன் முக்கியமான சத்துவகுணம் பரமாத்ம சிந்தனையிலையும் ரஜோகுணம் லக்ஷ்மியோடு கூடி மகிழும் லீலா வினோதங்களிலும் துஷ்ட நிகிரகங்களிலும் இருக்கட்டும். சத்துவகுணம் எதுல இருக்கட்டும்ங்கிறார், பரமாத்ம சிந்தனை. உன்னுடைய ரஜோகுணம் எதுல இருக்கணும், லக்ஷ்மியுடன் கூடி வாழும் லீலா வினோதங்களில் இருக்கட்டும். அப்புறம் துஷ்ட நிகிரகங்கள்ல அப்ப ரஜோகுணத்துடன் கூடியவராக இருப்பாய். பரமார்த்தத்தை கொடுக்கக்கூடிய மகாமந்திரத்தை நீ இரவு பகல் எந்நேரமும் ஜபித்து வா. இனி நீ வைகுண்டத்தை உருவாக்கி மகாலட்சுமியோடு வீற்றிருந்து உலகத்தை காக்கும் தொழிலை மேற்கொள் என்று தேவி கூறினாள். அதன் பிறகு அவர் ருத்ரமூர்த்தியை நோக்கி, நீர் தமோ குண பிரதானர்,
மனதை கவரும் மகாகாளியான கௌரியை உன் மனைவியாக வரித்துக் கொண்டு கைலாசத்தை உண்டு பண்ணி அதில் வீற்றிருந்து உன் தொழிலை செய்துவாரும் என்று கூறினாள். பிறகு அவள் எங்கள் மூவரையும் நோக்கி, உங்களுக்கும் மற்ற தேவர்களுக்கும் போஷணையை முன்னிட்டு யாகங்களை அமைத்திருக்கிறேன். மனிதர்களின் 3 வர்ணத்தாரும் யாகங்கள் செய்து வருவார்கள். அந்த யாகங்களில் நீங்கள் ஹவிர்பாகங்களை ஏற்கும் போது என் நாமத்தை உச்சரித்து திருப்தி அடையுங்கள். சகல விருப்ப சித்திகளையும் சர்வாபீஷ்ட சித்திங்கிறோம்ல, சகல விருப்ப சித்திகளை முன்னிட்டு பீஜாட்சரத்தோடு நவாட்சர மந்திரத்தை ஜபித்து சகலவற்றையும் செய்து வாருங்கள். என்னுடைய முக்குணங்களிலிருந்தும் நீங்கள் உற்பத்தியானதால் எல்லோரானும் வணங்கத்தக்க கடவுள்களாக ஆவீர்கள். உங்களுக்காகவும் தேவர்களுக்காகவும் போஷிக்கிறதுக்கு, புஷ்டி, டு நரிஷ் த தேவதாஸ் அண்ட் ஆல்சோ பிரம்மா, விஷ்ணு அண்ட் சிவா, யாகங்களை அமைத்திருக்கிறேன். பகவத்கீதையில இந்த யாகங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்வார். நம்ம யாகங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ராமாயணம் இதெல்லாம் படிச்சோமானால், இதிகாசங்கள், ஈவன் மகாபாரத காலத்துல யாகங்கள் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன் இந்த யாகங்கள்னா, இந்த தேவதைகள்ங்கிறது வந்து மேக்ரோ அண்ட் மைக்ரோன்னு சொல்றோம். அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கிறது. நம்ம எப்படி ஒரு இண்டிவிஜுவல் ஃபார்ம் இருக்கோ, அந்த மாதிரி தேவதைகள் வந்து மேக்ரோ லெவல்ல இருக்கிற ஒரு ஃபார்ம். அவங்களுக்கும் போஷணை வேணும், ஏன்னா அவர்களும் ஜீவர்கள் தான். அவங்களுக்கு எது சாப்பாடுன்னா, நம்ம கொடுக்குற ஹவிர்பாகம் தான். அந்த ஹவிஸ் இருக்கு இல்லையா, பிளெயின் குக்டு ஃபுட், சும்மா எப்படியே வைக்க கூடாது காக்காய்க்கு வைக்கிற மாதிரி. அது காக்காய்க்கு வச்சா பித்திருக்களுக்கு. ஹோமத்துல, யாகத்துல ஹவிஸ் ஆஃபர் பண்றோம் கீயோட. அந்த ஹவிர்பாகத்தை வாங்கறதுக்கு தேவர்கள் வருவாங்க. நம்ம ராமாயணத்துல படிச்சோம் இல்லையா, அந்த தசரதர், ஜனகர் எல்லாம் கூட அவங்க யாகத்தை முடிக்கும்போது தேவர்கள் நேர்ல வந்து அந்த ஹவிர்பாகத்தை வாங்கின்னு போவாங்க. அது வந்து அவங்கள நரிஷ் பண்ணும். சோ அவங்க அதை நரிஷ் ஆகும்போது என்ன ஆகுது, when they are nourished, they bless us with rain, food, water, அதெல்லாம் அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. சோ பரஸ்பரம் we are nourishing each other. இதுதான் நம்ம வந்து ரொம்ப லௌகீகமா, ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா சொன்னோம்னா என்வாயரன்மெண்ட் வந்து ப்ரொடெக்ஷன் சொல்றோம். என்வாயரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன்னா என்ன? when you look after nature, the nature takes care of you. இத வந்து நம்ம ரிலீஜியஸா பார்க்கிறோம். நம்மளை சுத்தி இருக்கிறத ஜடமாக பார்க்காமல் எல்லாத்தையும் தேவதையாக பார்க்கணும். வனம் அப்படின்னாலே வன தேவதைங்கிறோம். வாட்டர்னாலே நம்ம ஒவ்வொரு நதிக்கும் பேர் வச்சு அதுக்கு வர்ஷிப் பண்றோம். வருணன் அப்படின்னு சொல்றோம். மழையா இந்திரன் வருணன் சொல்றோம். அக்னி பகவான்னு சொல்றோம். பூமா தேவின்னு சொல்றோம். வாயு பகவான்கிறோம். சோ எதெல்லாம் இந்த உலகத்துல இல்லாமல் என்னால இருக்க முடியாதோ அது எல்லாமே தெய்வமாக நம்ம பார்க்கிறோம். அதனால the whole world is sacred for us. அது ஒரு பெரிய வித்தியாசம் நமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம். அந்த விஷயம் நமக்கு இருக்கிறதுனால தான் வசுதெய்வ குடும்பகம் நம்மளால சொல்ல முடியும். மத்தவங்களால வசுதெய்வ குடும்பகம்னு சொல்ல முடியாது. இந்த யாகத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம புராணங்கள் மூலமாக எவ்வளவு அழகா வந்து ஒரு உபனிஷத் வாக்கியத்தை எடுத்து சொல்றாங்க. எப்படி எல்லாமே அம்பாளுடைய ஸ்வரூபம்ங்கிறத சொல்றாங்க. இத நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லும் போது சிம்பிளா தான் இருக்குது இல்லையா? இதெல்லாம் ஒரு தடவை நம்ம படிச்சோம்னா இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ஊட்டி விடும்போது இதையும் சேர்த்து ஊட்டி விடணும். அது 3 குழந்தை வந்து 40 வயசு ஆகட்டும், 10 வயசு ஆகட்டும், 20 வயசு ஆகட்டும், இது புரிஞ்சுக்கிற வயசு இல்லைன்னா எந்த வயசுதான் புரிஞ்சுக்கிற வயசு? 60 வயசு ஆனாலும் நிறைய பேருக்கு புரியறது இல்லை, 70 ஆனாலும் புரியறது இல்லை. அப்ப 3 வயசுல சொன்னா மட்டும் என்ன இப்ப ஆயிட போறது?
ஊட்டி வளர்க்கறதுன்னா சாப்பாட்டை ஊட்டி வளர்க்கறது மட்டும் ஊட்டி வளர்க்கறது இல்ல. இது எல்லாம் ஊட்டணும். இது 3 வயசுலயே சாப்பாடோட அம்மா கையில இருந்து போனால்தான், அம்மா கையில இருந்து குடுக்குற சாப்பாடு தான், ஐயோ அம்மா கையால சாப்பிடலைன்னா குழந்தை வந்து சுருங்கி வாடி போயிடுறது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரிதான் அம்மா வாயிலேருந்து வராத அந்த ஃபீடிங் இருக்கு இல்லையா, கல்ச்சுரல் ஃபீடிங், அது இல்லாட்டாலும் குழந்தை வதங்கிதான் போகும். நாளைக்கு அதுக்கு வாழவே தெரியாது. ஊட்டி வளர்க்கறதுங்கிறது ரெண்டையும், கலாச்சாரத்தையும் ஊட்டி வளர்க்கணும், சாப்பாடும் ஊட்டி வளர்க்கணும். ரெண்டையுமே நல்லா அது ஜீரணிக்கணும். ரெண்டையுமே அசிமிலேட் பண்ணணும். அது சின்னப்பவே பண்ணாதான் முடியும். சின்னப்பவே ஹெல்தி ஃபுட் கொடுத்தாதானே லேட்டரான அது வந்து ஹெல்தியா இருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டே இருந்தா ஆன்னு கேட்டு சாப்பிடும். அப்கோர்ஸ் உடனே சாப்பிட வைக்க முடியாது. குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு அம்மாக்களுக்கு பொறுமை வேண்டத்தான் இருக்கு. பட் இந்த மாதிரி எல்லாம் அம்மாச்சி வந்துதா, ஓ மகாவிஷ்ணு வந்து இப்படி கேட்டார் அப்படின்னு நம்ம சொல்லி அத கேட்கும் போது அது கதை சுவாரஸ்யத்துல இதுவும் உள்ள போகும், சாப்பாடும் உள்ள போகும். That's how feeding time should be. டிவியை பார்த்துட்டு நீ சாப்பிடுன்னு உட்காத்தி வச்சிட்டோம்னா அது என்ன பார்க்கும்? அதுதான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கு. சோ அது என்ன ஃபீட் பண்றதோ அதுதான் இங்க வரும். பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் முக்குணத்தை செலுத்த வேண்டிய வகைமுறைகளை கூறினேன். ஆனால் நீங்கள் மூவரும் முறையே படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில்களுக்கு தனித்தனியாக கர்த்தாவாகி அத்தொழில்களை செய்ய வேண்டியிருப்பதால் அந்தந்த தொழிலுக்குரிய குணத்தையே முக்கியமாக கொள்ள வேண்டும். நான் என்று எல்லாவற்றையும் அழிக்கிறேனோ அன்றே உங்கள் தொழில்கள் யாவும் கெடும். இந்த சிருஷ்டி லயம் ஆற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணிட்டுதான் இருக்கணும் அப்படின்னு அம்பாள் சொல்றார். நீங்களும் என்னிடத்தில் ஒடுங்குவீர்கள். சோ அந்த லய காலத்துல பிரம்மாவும் இல்ல, விஷ்ணுவும் இல்ல, சிவனும் இல்லை. ஆனால் நான் ஒடுங்கத்தக்கவள் அல்ல. அப்ப எல்லாமே ஒடுங்கி போச்சுன்னா சக்தியும் ஒடுங்கிடுறதான்னு பார்த்தா இல்லை. ஏனென்றால் நான் குணங்களோடு இணையும் போது சகுணையாகவும், குணங்களுக்கு வேறுபடும் போது நிர்குணையாகவும் விளங்குகிறேன். நம்ம அந்த பிரேயர் கிளாஸ்ல கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சகுண உபாசனா, நிர்குண உபாசனம் அப்படின்னா என்னங்கறத நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். ஆகவே குணரூபங்கள் யாவும் ஒடுங்குவதற்கும் உற்பத்தியாவதற்கும் நானே காரணமாக இருக்கிறேன். இதற்கு காரியப்படும் பொருள்கள், காரணத்துக்கு ஒரு காரியம் வேணுமே, யார் அந்த காரியமாக இருக்கின்ற அந்த பொருள்லாம் என்னன்னா மகத் தத்துவம், அகங்கார தத்துவம், குணங்கள், சப்தாதிகள். சப்தாதிகள்னா ரூப ரச கந்த ஸ்பர்ஷ சப்தாதிகள் முதலியன ஆகும். இவைகள் ஒவ்வொன்றுக்கும் முதலாகும் போது இவை ஒன்றுக்கொன்று முதலாகும் போது, அதாவது ஒண்ணுக்கொண்ணு காரணமாகவும் தத்துவங்கள் காரியப்படும் காரணங்களாகவும் விளங்கும். என்ன சொல்ல வரானா, நான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறேன். அதுல வந்து இந்த மகத்தத்துவம், அகங்கார தத்துவம், குணம், சப்தாதிகள்லாம் வருது. ஆனா இது மறுபடியும் வேறு சில விஷயங்களுக்கு காரணமாகவும் அதன் மூலமாக சிறிய காரியங்களாகும். அதாவது ஐ ஆம் த காஸ் அண்ட் தேர் இஸ் அன் எஃபெக்ட். அந்த எஃபெக்டே வேற சில எஃபெக்டுக்கு காஸா இருக்கு. அந்த மாதிரி அதை விளக்கி கூறுகிறேன். தத்துவங்களுக்கெல்லாம் மூல காரணம் மகத் தத்துவம். அதற்கு காரணம் சிவஸ்வரூபமான நான். இந்த காரணியான நான் முதலில் அகங்கார தத்துவத்தையே காரியப்படுத்தினேன், இண்டிவிஜுவாலிட்டி. ஓகே, அதிலிருந்து சத்துவம் முதலான 3 குணங்களும் மகத்தத்துவமாக ஆகி புத்தி தத்துவமும் மற்றவையும் தோன்றின. ஆகவே மகத்தத்துவம் அகங்கார தத்துவத்திற்கு காரணம். மகத்தத்துவத்திலிருந்து காரியப்பட்ட அகங்கார தத்துவமே தன்மாத்திரைகளுக்கு காரணம். இது புரியலன்னா பரவாயில்ல, சிருஷ்டிய சொல்றாங்க எப்படி ஒன்றுல இருந்து இன்னொன்னு வந்தது. சோ ஒண்ணுல இருந்து ஒண்ணு வந்து, அதுல இருந்து இன்னொன்னு வந்து, அதுல இருந்து இன்னொன்னு வந்து
So the cause becomes காஸ்ல இருந்து எஃபெக்ட், அந்த எஃபெக்டே காஸ் ஆகி இன்னொரு எஃபெக்ட் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க. தன்மாத்திரைகளோ ஆகாயம் முதலான பஞ்சபூதங்களுக்கு காரணம். பஞ்சபூதங்களின் காரணமாகவே 5 ஞானேந்திரியங்கள், வாக்கு முதலான ஐவகை கர்மேந்திரியங்கள், மனம் ஒன்று ஆக 11ம் காரிய காரணமாக தோன்றி வரும். இவ்விதமாக ஆதி சிருஷ்டியில் யாவும் இப்பொழுது நான் சொல்லி வந்த முறையிலேயே கிரமமாக சிருஷ்டியாயின. இது இப்படி இருக்க ஆதி பரமபுருஷராகிய பரமசிவம் காரணமும் அன்று, காரியமும் அன்று. அப்போ எல்லாமே காரண காரியம் அப்படின்னு சொல்லணும்னால், பரமபுருஷனாக இருக்கிற சிவபெருமான் என்னன்னா, சிவன் பரமசிவம். பரமசிவம்னு அவர் சொல்றது வந்து நாட் அஸ் அ பிரம்மா விஷ்ணு சிவா, பரபிரம்மத்தை சொல்றாங்க. அது இட்ஸ் நெய்தர் த காஸ் நார் தி எஃபெக்ட். காசும் இல்ல, எஃபெக்டும் இல்ல. காசுங்கிற ஸ்டேட்டஸ் கூட அதுக்கு கிடையாது. அந்த பரமாத்மா காணப்படும் மற்ற பொருள் போலவே காணப்பட மாட்டார். எப்படி நம்ம எஃபெக்ட பார்க்கிறோமோ அது மாதிரி இவரை பார்க்க முடியாது. அவர் நிர்குணமாய் எங்கும் எதிலும் எப்போதும் நிறைந்துள்ளவர். நானே யாவற்றுக்கும் காரணமாய் இருக்கும் காரணத்தால் சகுணையாகவும் உயிர்களின் இதயத்தில் நிர்குணையாகவும் இருக்கிறேன். இவை தத்துவ சுரக்கம். இது ரொம்ப பிரீஃபா சொல்லி முடிச்சிட்டாங்க. இனி நீங்கள் என் காரியமாக உங்கள் கடமைகளை செய்ய இந்த விமானத்திலேயே செல்லுங்கள். உங்களுக்கு ஏதேனும் துன்பம் தோன்றுமானால் என்னை நினையுங்கள், நான் தரிசனம் தருகிறேன். நானும் பரமசிவமுமே தியானிக்கத்தக்கவர்கள். உமா மகேஸ்வரரான எங்களை தியானித்தால் சகலமும் சித்திக்கும். இங்கேயும் நம்ம தேவி பாகவதம்னு பார்க்கும்போது அம்பாள் தன்னை இண்டிபெண்டா பார்க்கல, அர்த்தநாரியாதான் பேசுறா என்று தேவி கூறியாள். இதுதான் அந்த அபிநந்த நிமித்த உபாதான காரணம்னு சொல்லும்போது இது கரெக்டா இருக்கு பாருங்க. நம்ம உபனிஷத்துல என்ன படிக்கிறோமோ அதேதான் புராணத்துல இருக்கு. புராணங்கள் ரோல் என்னன்னா, உபனிஷத்துல இருக்கிற விஷயங்களை ஒரு கதையாகவோ ஒரு கான்வர்சேஷனாகவோ கொஞ்சம் சுவாரஸ்யமாகவோ ஒரு லேமேனுக்கும் புரியுற மாதிரி, மொத்தமா புரிய வைக்க முடியலன்னா கூட இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு நம்ம மனசுல, ஓ இதெல்லாம் என்னமோ சொல்றாங்களே, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு மனசுல ஒரு கியூரியாசிட்டிய, நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு புராணங்கள் ரொம்ப அவசியம். இந்த புராணங்கள்லாம் நம்ம we can call it as a paperback knowledge ன்னு சொல்லலாம். ஒரு ஆபாத்த ஞானம், ஏதோ கேள்விப்பட்டது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. எப்படி இதெல்லாம் தெரியும்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் எப்போ படிச்சிருக்கேன், அது கேட்டிருக்கேன், இல்ல அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஒரு விஷயத்த பத்தி பேசும்போது. அதே மாதிரிதான் ஆத்ம ஞானத்தை பத்தின விஷயத்த வந்து அது என்னன்னு தேடணும்னு நினைக்கிறதுக்கே, even to enquire into it I need to know something is there இல்லையா. மோட்சம்னு ஒண்ணு இருக்கு, உபநிஷத்னு ஒண்ணு இருக்கு, பகவத்கீதைன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாதான் இந்த மாதிரி ஆத்மான்னு இருக்கு, சிருஷ்டி, பகவான் நிர்குணமாகவும் சகுணமாகவும் இருக்கார். அப்ப நிர்குணம்னா என்ன, சகுணம்னா என்ன, என்னென்னமோ வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கே, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விதைய எப்படி உள்ள போடுறது, போட்டாதானே அது நாளைக்கு முளைச்சு அது பூக்கும். அந்த விதையே நம்ம வந்து சின்ன வயசுல போட்டாதான் அது வளரும். ரொம்ப லேட்டா போட்டோம்னா அது வளராது, அது அப்படியே இருக்கும், அது விபரீதமா வேற போகும். இவ்விதமாக தத்துவ உற்பத்தியையும் சிவ தத்துவ சக்தி தத்துவ அர்த்தங்களையும் எங்களுக்கு கூறிய பிறகு, சரஸ்வதி, மகாலட்சுமி, மகாகாளி முதலான சக்திகளையும் எங்களுக்கு நாயகியர்களாக தந்து நவாக்ஷர மந்திர உபதேசம் செய்து எங்களை அனுப்பி வைத்தாள். எங்கள் மனைவியர்களை அழைத்துக் கொண்டு நாங்கள் பயணம் புறப்பட்டு தேவியின் சந்நிதியை விட்டு நீங்கியதுமே நாங்கள் பெண் உருவம் நீங்கி ஆணுருவை மீண்டும் பெற்றோம். பிறகு அந்த தீவும் அதில் உள்ள தேவியும் நாங்கள் ஏறி வந்த விமானமும் திடீரென்று மறைந்தன. நாங்கள் மூவரும் வியந்து பார்க்கும்போது
மதுகைட அசுரர்களோடு நாங்கள் போரிட்ட அதே இடத்தில் இருப்பதை அறிந்தோம். மும்மூர்த்திகளும் தரிசித்த அற்புதங்களை எல்லாம் பிரம்மதேவர் நாரத முனிவருக்கு கூறினார். அவற்றை கேட்டு நாரதர் மகிழ்ந்தார். ஆயினும் அவர் ஒரு சந்தேகம் கொண்டு பிரம்மாவை நோக்கி, ஐயனே, ஆதியாகவும் குற்றம் குறையற்றவராகவும் குணரகிதராகவும் நித்தியராகவும் பரமாத்மா ஒருவர் இருப்பதாக தேவி கூறினாள் என்று நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா? அந்த பரமாத்மா யாராலாவது தரிசிக்கப்பட்டதோ அல்லது உள்ளூர கண்டு அனுபவிக்கப்பட்டதோ அப்படின்னு கேக்குறார். என் தந்தையே, முக்குணங்களோடு கூடிய சக்தி காணப்பட்டவளே தவிர நுர்குணை என்று அவள் சொல்லி அந்த சக்தி காணப்படவில்லையே. குணங்களுடன் இருக்கிற சக்தி கண்ணுக்கு தெரியுறா, ஆனா நான் நிர்குணமாகவும் இருக்கிறேன்னு அம்பாள் சொன்னா இல்லையா, அந்த நிர்குணம் கண்ணுக்கு படலையே எது வரைக்கும் அப்படின்னு கேக்குறாரு. அந்த நிர்குணமான அந்த சக்தி எத்தகையவள், எப்படி இருப்பா, அவளுடைய நேச்சர் என்ன? ஆகையால் நீங்கள் அந்த பரமபுருஷனுடைய நிர்குண சுரூபத்தையும் சக்தியின் நிர்குண சுரூபத்தையும் எனக்கு சொல்ல வேண்டுகிறேன். நான் முன்பு ஒரு முறை ஸ்வேத தீபத்தில் ஒரு ஐலாண்டு ஒரு கடும் தவம் செய்தேன். அப்போது மகான்களும் கோபத்தை வென்றவர்களும் சித்த புருஷர்களுமாக உள்ள முனிவர்களை ஒரே கூட்டமாக தரிசித்தேன். அந்த கூட்டத்தில் நீர் குறிப்பிட்ட அந்த பரமாத்மாவை நான் காணவில்லை. என் தவத்தினால் குணசகிதமான சிவமும் மனோகரியாக சக்தியுமே தரிசனம் தந்தார்களே தவிர நிர்குணமாகிய பரமாத்மாவை நான் தரிசிக்கவில்லை. நிர்குணையான சக்தியையும் தரிசிக்கவில்லை. அவர்களை பற்றியும் அவர்களுடைய சொரூபங்களை பற்றியும் நீங்கள் தான் எனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். சிவனையும் சக்தியும் நான் ரூபமாக பார்த்திருக்கேன், குணசகிதமாக நான் பார்த்திருக்கேனே தவிர இந்த நிர்குணம்னு சொல்றாங்க, அதை நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு கேட்கிறார். இது எல்லாருக்கும் வர்ற ஒரு சந்தேகம். அதாவது இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் படிச்சவங்களுக்கு வர சந்தேகம். பிரம்மதேவன் புன்சிரிப்புடன் அவரை நோக்கி, நாரதா, குணரகிதராக இருக்கும் பரமாத்மாவின் உருவம் திருஷ்டிக்கு புலப்படாது. நிர்குண பிரம்மன் கண்ணுக்கு தெரிகிற விஷயம் அல்ல. ஏனென்றால் எது திருஷ்யமோ அது நஷ்யம். இது வந்து திருஷ்ய விவேகத்துல நம்ம பார்த்தோம். எதிருஷ்யம் தஜ்ஜடம்னு பார்த்தோம். எது கண்ணுக்கு தெரிகிறதோ, எது இந்திரியங்களுக்கு புலப்படுகிறதோ அது எல்லாமே நஷ்யம், அது எல்லாமே அழிவுக்கு உட்பட்டது. ஆகையால் அதிருஷ்யமானது எப்படி கண்களுக்கு புலப்படும்? ஏன்னா அதிருஷ்யமா இருக்கிறது நிர்குணமானது, சாஸ்வதமானது. அது எப்படி கண்ணுக்கு புலப்படும்? கண்ணுக்கு புலப்பட்டா அதுவும் நஷ்யமாயிடும் இல்லையா அப்படின்னு அர்த்தம். அதை அறிய வேண்டுமானால், அப்ப அதை தெரிஞ்சுக்கவே முடியாதான்னு கேட்டா, அதை அறிய வேண்டுமானால் மா முனிவர்களைப் போல் ஞானத்தால் தான் உணர்ந்தறிய வேண்டும். நாரதா, ஆத்யந்தமில்லாத அந்த சக்தியும் சிவமும் அன்பினால் அடையத்தக்கன. சொல்லுக்கு பொருளை தெரிந்து கொள்வதை போல தெரிந்து கொள்ளத்தக்கவை. ஓகே, சொல்லுக்கு பொருளை தெரிந்து கொள்வது போல அப்படின்னா ஒரு வேர்டும் அதோட மீனிங்கும் பிரிச்சு பார்க்க முடியாது இல்லையா? The word and meaning, வாக் and அர்த்தம் பிரிக்க முடியாது, அது ஒண்ணுதான். அந்த மாதிரி தெரிந்து கொள்ளணும், பிரிச்சு பார்க்க முடியாது. சிவனையும் சக்தியும் தனித்தனியாக நீ தெரிந்து கொள்ள முடியாதுங்கிறது. அவர்களின் ஒளி எதிலும் ஊடுருவி நிலைத்திருப்பதால் சிவமும் சக்தியும் எல்லா பொருளிலும் யாவற்றிலும் வியாபமாக உள்ளது. சிவசக்திகள் இன்றி எதுவுமே இயங்காது, இருக்காது. எப்பொழுதும் ஒரே உருவினராகவும்
சித் ஸ்வரூபமாகவும் நிர்குணங்களாகவும் நிர்மலர்களாகவும் இருக்கும் அந்த சிவசக்திகளை தேகமாகிய ஆலயத்தில் தான் தியானிக்க வேண்டும். பரமசிவம் தான் சக்தி, சக்திதான் பரமசிவம். குணத்தோடு கூடியவன் நிர்குணமான ஒன்றை எப்படி தன் கண்களால் பார்க்க முடியும் அப்படின்னு நம்மளை கேட்கிறார். இப்ப நான் நிர்குணத்தை தெரிஞ்சுக்கணும்னா நான் முக்குணத்துக்கும் உட்பட்டவன். முக்குணத்துக்கு உட்பட்டவன் நிர்குணத்தை என் கண்களால் பார்க்க முடியாது. ஏன்னா கண்களும் 3 குணங்களுடன் கூடியது. குணங்களுடன் கூடியது குணங்களுடன் கூடியதை தான் பார்க்க முடியுமே தவிர குணங்களுடன் கூடியது நிர்குணங்களை அறியாது. அப்ப நான் ஆத்ம ஞானம் ஏற்பட வாய்ப்பே இல்லையான்னா அப்படி சொல்லல. அது ஞானத்தால் அறிந்து கொள்ள முடியும். பித்த நீரால் பரவியுள்ள நாக்கானது உப்பு காரம் முதலான சுவைகளையும் உருவம் முதலானவற்றையும் காண முடியுமா? நாக்குல பித்த நீர் இருந்தா, even though the tongue is meant for knowing the taste, அந்த நாக்கு சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப மத்த டேஸ்ட் எல்லாம் அதுக்கு தெரியாது. அது உருவமும் அறியாது. the tongue cannot see. அதாவது அதனால என்ன முடியுமோ அதுதான் அதால பண்ண முடியும். அது போலவே 3 குணங்களால் சூழப்பட்டுள்ள ஜீவன்களின் மனமானது நிர்குணமான பரமாத்மாவை எப்படி அறிய முடியும்? குணங்கள் அகங்காரத்தினால் உண்டானவை. பரமாத்மா அகங்காரத்திற்கு அப்பாற்பட்டவர். சித்தத்தில் எப்போதும் அகங்காரம் நிவர்த்தியாகிறதோ அப்போதே அந்த பரமாத்மாவை தரிசிக்கலாம். அவர் ஸ்தூலம் சூக்ஷ்மம் என்ற 2 உருவம் வாய்ந்தவர். இவ்விரண்டில் சூக்ஷ்ம உருவம் என்பது ஞான உருவம். ஆகையால் குணமூர்த்தியை அறிவோடு தியானித்து வா. ஸ்தூலமாக இருக்கின்றதை தான் நீ கண்களால் பார்க்க முடியும். சூக்ஷ்மமானதை புத்தியால் தான் தெரிந்து கொள்ள முடியும். ஆத்ம ஞான விஷயம்னா சூக்ஷ்மமான விஷயம். சூக்ஷ்மம்னா சூக்ஷ்ம சரீரம்னு சொல்றோமே அந்த மாதிரி சூக்ஷ்மம் இல்ல. ஏன்னா சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது 3 குணத்துக்கு உட்பட்டதுதான். ஆனால் கண்ணுக்கு தெரியாததுன்னு அர்த்தம். சூக்ஷ்மம்னா அறிவுக்கு மட்டும் எட்டியது. அதை கேட்டதும் நாரதர், பிதாவே, 3 குணங்களான சத்துவம் ராஜசம் தாமசம் என்ற 3 பிரிவை உடையது அகங்காரம். அவற்றின் சொரூபங்களை பற்றி தனித்தனியாக சொல்ல வேண்டும். அகங்காரம் எப்படிப்பட்டதுன்னா 3 குணங்களுடன் கூடியது. என்ன 3 குணம்? சத்துவ ரஜஸ் தமஸ். அதனுடைய சொரூபங்களை பற்றி தனித்தனியாக சொல்ல வேண்டும். நான் எதை தெரிந்து கொண்டால் பந்தத்திலிருந்து விடுபடுவேனோ அந்த ஞான மார்க்க விஷயத்தையும் அவற்றின் குண விரிவுகளையும் தெரிந்து கொள்ள நான் விரும்புவதால் அவற்றை நீங்கள் எனக்கு கூற வேண்டும். இப்ப குணங்களை பத்தி சொல்லப்படுறார். தூய்மையானவனே, சக்தியானது ஞான சக்தி, கிரியாசக்தி, திரவிய சக்தி என்று 3 வகைப்படும். நம்ம சாதாரண இச்சா சக்தின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இங்க அவர் திரவிய சக்தின்னு சொல்றார். இம்மூன்று சக்திகளும் முறையே 3 குண சம்பந்தம் உள்ளவை. தாமச குண சம்பந்தம் உள்ளது திரவிய சக்தி. அந்த சக்தியிலிருந்துதான் சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம் என்னும் 5ம் தோன்றும். இவற்றின் அதி தேவதைகள் எது? இந்த சப்தரச ரூப ஸ்பர்ஷம் இருக்கே, அதோடைய அதி தேவதைகள் வாயு, சூரியன், வருணன், அஸ்வினி தேவதைகள் ஆவார்கள். இந்த சப்தம் முதலான 5ல் தனித்தனியே சப்த குண விரிவான ஆகாயமும், ஸ்பர்ஷ குண விரிவான வாயுவும், ரூப குண விரிவான பூமியும் தோன்றும். இது ஃபர்தர் டிவிஷன். புரியலன்னா பரவாயில்ல. சப்தம் முதலான தன்மாத்திரைகள் 5ம், ஆகாயம் முதலான பூதங்கள் 5ம், ஓகே, சப்தம் முதலான தன்மாத்திரைகள் 5ம், ஆகாயம் முதலான பூதங்கள் 5ம் ஆக 10ம் இவற்றை ஒற்றி தோன்றுவனவும் திரவிய சக்தியாக தாமச அகங்காரத்திலிருந்து தோன்றுவன. இது தாமசம், தாமச குணம். ஸ்ரோத்ரம் முதலான 5ம், வாக்கு முதலான 5ம் ராஜச அகங்காரத்திலிருந்து தோன்றுவன ஆகும். இவை ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் என்று பெயர் பெறும்.
இந்திரியங்கள் ஐந்தும் பிராணன், வாயுக்கள் ஐந்தும் ஆக 15 ராஜச அகங்காரத்தின் படைப்புகளாகும். இவையெல்லாம் கிரியாசக்தியின் வடிவங்கள். இந்த கிரியாசக்தியே உபாதானமாகும். மெட்டீரியல் காஸ், உபாதான காரணம். மனம் முதலான அந்த காரணங்களோ சாத்வீக அகங்காரத்தின் படைப்புகளாகும். மனஸ். இவற்றிற்கு அதிதேவதைகள் சந்திரன், பிரம்மன், ருத்ரர், க்ஷத்ரஜ்ஞர் இவர்கள் ஆவார்கள். இனி பஞ்சீகரண முறை என்பதை பற்றி சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம தத்துவபோதத்துல பார்த்திருக்கோம். தத்துவபோதம் படிச்சவங்க இந்த குரூப்ல இருந்தீங்கன்னா யூ மஸ்ட் பி ரிமெம்பரிங் பஞ்சீகரணம் இதெல்லாமே. முதலில் ரச தன்மாத்திரையை எடுத்து பஞ்சபூதங்களில் ஒன்றான தண்ணீரை உண்டாக்கி, அது போலவே மற்ற தன்மாத்திரைகளிலிருந்து தனித்தனிய புத்தி தத்துவத்தினால் மற்ற பூதங்களையும் உண்டாக்கி, பின்னர் ஜீவனை நுழையச் செய்து பிரம்மதேவனாகிய நான் படிப்புத் தொழிலை செய்வேன். ஆத்மாவுக்கு வீடு போன்ற அந்த தேக தத்துவத்தை காக்கும் தொழிலை ஸ்ரீமன் நாராயணன் மேற்கொள்வார். இவரால் ஒவ்வொரு தத்துவத்தின் குணங்களும் அபிவிருத்தி அடைகின்றன. இவற்றில் ஓர் அம்சத்தை பற்றி சொல்கிறேன் கேள். வானத்தில் சத்வகுண விருத்தி ஒன்றும், காற்றில் சப்தமும் ஸ்பர்ஷமும், அக்னியில் அவ்விரண்டினோடு சுவையும், பூமியில் அந்த நான்கோடு மனமும் விருத்தி அடைகின்றன. ஓகே, காற்றுக்கு சப்தம், அக்னிக்கு வாயுக்கு ஸ்பர்ஷம், அக்னிக்கு சப்தம், இந்த மாதிரி ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கு. அப்புறம் வாட்டருக்கு டேஸ்ட், பூமிக்கு அஞ்சுமே உண்டு. சோ முதல்ல ஆகாசத்துக்கு சப்தம் மட்டும்தான். இப்படி ஒவ்வொன்றாக சேர்ந்துட்டே வரும். சேர சேர பூமிக்கு மட்டும் 5 குணங்களும் உண்டு. டேஸ்டும் உண்டு, ஃபார்மும் உண்டு, எல்லாமே. இத்தகைய விருத்திகளுக்கு இடமாயுள்ள உயிரினங்கள் 84 லட்சம் பேதங்களுடையனவாகும். இவ்வளோ உயிரினங்கள் இருக்கு இந்த உலகத்துல. 84 லட்சம். அண்ட பிண்ட உருவங்கள் எல்லாம் பரமாத்மாவினுடைய ரூபங்கள் எனப்படும். அண்ட பிண்டங்கிறது மைக்ரோ அண்ட் மேக்ரோ. அப்போது பிரம்மாண்ட உற்பத்தியை விரிவாய் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். ஆயினும் பரமாத்மா என்பது ஸ்தூலம், சூக்ஷ்மம் என்னும் 2 உருவங்களை கொண்டது. இது சூக்ஷ்ம உருவமான ஞான ரூபம் என்பது நிராகாரமாகவும் அனைத்திற்கும் ஆதி காரணமாகவும் கூறப்படுகிறது. நிராகாரம்னா வித்தவுட் ஃபார்ம், ஆகாரா மீன்ஸ் ஃபார்ம், நிராகாரமாகனா வித்தவுட் ஃபார்ம், ஞான ரூபமாக, ஞான ஸ்வரூபமாக இருக்கிறது. அதுவேதான் எல்லாத்திற்கும் ஆதாரமாகவும் இருக்கிறது. ஸ்தூல உருவமே உபாசனை செய்வோரின் தியானம் முதலானவற்றால் வருகிற சகுண ரூபம். பகவானுடைய ஸ்தூல ரூபம்ங்கிறது என்ன? இப்ப நம்ம அம்பாளுக்கு இந்த மாதிரி ஃபார்ம், விஷ்ணுவுக்கு இந்த மாதிரி ஃபார்ம், முருகனுக்கு இந்த ஃபார்ம், அந்த ஃபார்ம்லயே விதவிதமான ஃபார்ம். 6 படை வீடுங்கிறோம். அந்த 6 படை வீடுங்கும் போது முருகனுக்கு ஒவ்வொரு விதமான ஒரு குணம் இருக்கு அதுல. இந்த மாதிரி இந்த ஃபார்மோடு இருக்கிறது தான் நமக்கு தெரிஞ்சது. இதுல ஒரு சில ஃபார்ம்கள்லாம் வேதத்திலே குறிப்பிட்ட சில ஃபார்ம்ஸ் இருக்கு. இந்த சகுன ரூபமானது ஸ்தூல ரூபம் என்று சொல்லப்படுமே தவிர அது உண்மையில் காணக்கூடாத சூக்ஷ்ம ரூபமே, நுட்ப உருவமே. நம்ம எதை ஸ்தூலம்னு சொல்லி பாக்குறோமோ ஒரு தெய்வத்தை, அது உண்மையாவே அது சூக்ஷ்மம் தான். அந்த சூக்ஷ்மத்தை நமக்காக ஸ்தூலமாக பிரசன்ட் பண்ணியிருக்கு. காரணம் என்னன்னா, அந்த ஜீவனுக்கு அஜ்ஞானம் இருக்கு இல்லையா, அவனுக்கு அதன் மூலமாகத்தான் ஒரு சில கிரமங்கள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு மனசு பண்பட்டு அதுக்கப்புறம் ஞானத்தினால் அந்த நிர்குணத்தை புரிந்து கொள்கிறோம். அதனாலதான் ஸ்ரீவித்யா உபாசனை ஆகட்டும், எந்த ஒரு உபாசனை ஆகட்டும், விஷ்ணுவை வர்ஷிப் பண்றதா இருக்கட்டும், முருகனை வர்ஷிப் பண்றதா இருக்கட்டும், முருகனே ஞான குருன்னு தானே சொல்றோம், உபதேசம் பண்ணினவர். ஓம்ங்கிற மந்திரத்தை அவர் மந்திரமாக சொல்லல, ஓம்ங்கிற மந்திரம் தான் உபனிஷத். அந்த ஞானத்தை கொடுப்பவர், ஆத்ம ஞானத்தை கொடுப்பவர் அவர். குருகுகன், குரு அவர், ஞானத்தை கொடுப்பவர்.
எந்த தேவத்தையுமே நம்ம எப்படி அப்ரோச் பண்றோங்கிறதுக்கு தகுந்த மாதிரிதான் அந்த தேவத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணும். மோட்சத்துக்காக அப்ரோச் பண்ணா அது மோட்ச மார்க்கத்துக்கு அனுகிரகம் பண்ணும். நான் தர்மார்த்த காமத்துக்காக அப்ரோச் பண்ணா அது தர்மார்த்த காமத்தை கொடுக்கும். சோ ஏ யதா பிரபத்யந்தே தாம்ஸ்ததேவ பஜாமியம். யார் என்கிட்ட எதை கேட்டு வருகிறார்களோ அவர்கிட்ட அதையே நான் தருகிறேன் அப்படின்னு பகவான் சொல்லிட்டார். ஆனால் நம்ம ஒன்னும் கேள்வி கேட்டுக்கிறதுக்கு வழியே இல்லாம எல்லாத்திலேருந்து அவர் டக்கு டக்குன்னு பதில் வச்சிருக்காரு பகவான். சிருஷ்டி முதலிய கர்மாக்களுக்கு கர்த்தாக்களாக இருக்கும் பிரம்மா முதலியோர் சூத்திரம் போன்றவர்கள், லைக் அ த்ரெட். எல்லாத்தையும் அப்படியே கோத்து வச்சுட்டு இருக்கிற மாதிரி. அவர்கள் மூலமாகவே சராச்சரங்களாகிய ஆன்ம கோட்டிகள் இயங்குகின்றன. உயிரினங்கள் பிறவி இறப்பு என்கின்ற சலிப்பை அடைவதற்காக இருக்கின்றன. சலிப்புன்னா டயர்டு. இந்த ஜீவர்களுக்கு ஜீவர்கள்லாம் எதுக்கு இருக்காங்கன்னா பிறந்து இறந்து பிறந்து இறந்து சலிச்சு போறதுக்காக இருக்காங்களாம். ஏன்னா அஜ்ஞானம் இருக்கு. பிரம்மாதியர் சூத்திரங்களை இயக்க உருவங்களை கொள்ளும். நாரதா, இவ்விஷயமே பந்தத்திலிருந்து உன்னை விடுவிக்கும் ஞான ஆன்மீக விஷயமாகும் என்று பிரம்மா கூறினார். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதை அடுத்து போக போக 3 விதமான குணங்களை பத்தி சொல்லுவார். ஒவ்வொரு குணமும் ஒரு குணம் சாத்விக குணம்னா அது எப்படி இருக்கும், தமோ குணம்னா அது எப்படி இருக்கும், ரஜோ குணம்னா எப்படி இருக்கும், இந்த 3 குணங்களும் ஏன் கலந்துருக்கு, ஏன் தனித்தனியா இல்லை, அதனுடைய இயல்புகள்லாம் இல்லை அப்படிங்கறதெல்லாம் போக போக வரும். ஒரு கதையெல்லாம் இருக்கு. ஆஃப்டர் லாங் டைம் ஒரு கதை இருக்கு. எல்லாம் அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். ஓம் स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महिं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम।